ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரோப் கார்ல பயணம் பண்ண போறோம். நான் உண்மையிலே சொல்றேன், நான் இந்தியாவில் இருக்கேனா இல்லை வெளிநாட்டில் இருக்கனான்றது எனக்கே ஒரு டவுட் வருது. இடம் அந்த மாதிரி அல்டிமேட்டா இருக்கு. அப்படி ஒரு ஆச்சரியப்படுற இடம் எங்க இருக்கு அப்படின்னா, இது ஷிம்லால இருந்து மணாலி போற வழியில இந்த மாதா பாலமுகி டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிளுக்கு இந்த ரோப்வே, அதாவது இந்த ரோப் கார் மூலியமா தான் நம்ம போக போறோம். வாங்க, எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சூப்பரா இங்க இருக்கக்கூடிய இந்த மலையை, இந்த ரிவரை தாண்டி அந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். இந்த மாதா பாலமுகி அம்மன் கோவிலுக்கு வர மிஸ் பண்ணாதீங்க. இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவில். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற இந்த அழகா பாருங்க. என்ன அழகா இந்த ரோப் கார்ல எவ்வளவு தூரம் தெரியுங்களா? இங்க இருந்து அந்த மலைக்கு நம்ம போறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. இந்த இடத்தோட இது பாருங்க, இந்த வாட்டர் என்ன ஒரு கிரீனா, எவ்வளவு ஒரு அழகா இருக்கு அப்படின்ட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே வார்த்தையே இல்லை. இந்த இயற்கைக்கு அழகு இயற்கை தான். அதுக்கு நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லுவேன், இயற்கைக்கு வேற நிகழ்வே கிடையாது அப்படின்னு சொல்லி. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடம். இந்த இடத்த பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையா இருக்கு. இந்த ரிவரை, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய இந்த ரிவரை இந்த ரோப்காரை கிராஸ் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம இந்த டிக்கெட்ஸ் எடுக்க தான் நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதாவது நம்ம வெளியில இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தோம். இங்க பாருங்க, கீழே கார்லாம் போயிட்டு இருக்கு. பாருங்க, ஒரு பக்கம் நம்ம போற மணாலி போற ரூட் இது. ஸோ இந்த பக்கம் இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் அந்த கோவில் எவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்படி இன்ச் பை இன்ச்சா ரசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அழகு. ரசனையே இல்லாம தப தபன்னு இறங்கி தப தபன்னு ஓடி நானும் போனேன்னு சொல்றது அர்த்தமே இல்லை. அதை அனுபவிக்க தெரியணும். அங்க பாருங்களேன், என்ன அழகா இருக்கு அந்த ரிவர். அவ்வளோ கிரீனிஷா பியூட்டிஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ரோப்ல இப்போ பயணம் பண்ணி அந்த பக்கம் இருக்கிற மலையில இருக்க கோவிலுக்கு நம்ம போக போறோம். ஸோ டிக்கெட் கவுண்டர் தான். ஸோ வாங்க டிக்கெட் எடுக்கலாம். How much ticket? 250 for person. ஆளுக்கு என்ன தம்புறோம்? नीचे पार्क है सर, पार्क नेचर पार्क, बोटिंग वाटिंग जिप लाइन கீழ பார்க் இருக்கானே alla போகும் நைட் வரைக்கும் என்ன வேலை இருக்குது. வேற லெவல் இருக்கு. प्राइवेट है गवर्नमेंट है बट लीज पे है. बड़ी करेक्टा निकल वेट बोलने दो. आइए वेलकम. Hi guys. Hi. Hey. ஆட்டோமேட்டிக்காக டோர் க்ளோஸ் ஆகுது. இங்கேயும் டோர் க்ளோஸ் ஆகுது. இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கீழே பாருங்க, பஸ்ஸு போகுது. பஸ்ஸுக்கு போகுது, அதுக்கு மேலே நம்ம போகிறோம். ஓஹோ மை காட். அல்டிமேட்டு. எல்லாரும் இங்க பாருங்க, இந்த ரிவருக்கு மேல போறோம். சோ இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ணி நான் என்ஜாய் பண்ணேன். பாருங்கண்ணா, என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலை கிட்ட போறோம். வீட்ல ஃபேமிலி என்ஜாய் பண்ணோம். இங்க பாருங்க, அதுக்கு வீடியோ கால் பண்ணணும், அவங்க பார்க்கணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாதி ரிவர்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாதி ரிவர்ல இருக்கும். பாருங்க, ரோப் கார் மேல போயிட்டு இருக்கு. நாங்க ரோப் கார்ல போயிட்டு இருக்கோம். அங்க ரோப் கார் அங்கிருந்து வருது. இங்க பாருங்க, பாதியில இருக்கும். தெரிஞ்சுங்களா? பாதி தண்ணி
அப்பா மேலே ஏறி இறங்குது. இந்த பக்கம் பாருங்க, அப்படியே அல்டிமேட்டா இருக்கு. பேக் சைட் இந்த பக்கம் செமையா இருக்குல்ல. தண்ணி river. Ultimate. அந்த பக்கம் எல்லாமே பார்த்து எல்லா பக்கமும் மலைகள் தான் இருக்கு. மலைகள் தான் இருக்கு. கீழே இறங்குது. ஓம் சக்தி. நம்ம அங்கே ரோப் காரில் இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம். அந்த ரோப் காரில் எவ்வளோ சூப்பராக வந்தோன்றது காமிச்சிருப்பேன். இந்த ரோப் காரில் வரணும்னா ஒரு நபருக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சரியா? இங்கே இந்த கோவிலை முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்க் இருக்குது. இந்த பார்க்கையும் நம்ம பார்க்க போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல ஒரு பார்க்கு, அதுவும் குழந்தைங்க விளையாடுற மாதிரி வேற லெவலில் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. எங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் இல்லை அப்படின்றதால இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். இதான் பார்க்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரோப் காரில் வந்து இங்கே அம்மாவை தரிசனம் முடிச்சுட்டு பார்க்கு எங்கே எப்படி போகணுன்னு காமிச்சிட்டேன். நாங்கள் போகல, பிகாஸ் மணாலிக்கு சீக்கிரம் போகணும்.
நைட் ட்ராவல். மழை இப்போ நல்லா வெயில் காயுது, எப்படின்னு தெரியாது. அதனால் வாங்க என்ஜாய் பண்ணுங்க, செம்ம என்ஜாய் ஆகுது. அந்த ரிவர் கிராசிங் ரோப்பில் வேறு லெவலு. திருப்பியும் போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த டோர் ஓப்பன் ஆக போகுது பாருங்கள். அழகாக லேண்ட் ஆகுது, அவ்வளோ பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக இந்த டோர் ஓப்பன் ஆகும். எஸ், டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே சூப்பர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே டோர் க்ளோஸ் ஆக போகுது. அவ்வளோதான், வந்துடுறீங்களா? அம்மன் கோயில் பார்க்க வேண்டியதானே, கோயிலுக்கு இருக்க சூப்பராக. லேட் ஆயிடுச்சு. ஓகே, தமிழ் தமிழ் சென்னை தானா? சூப்பர் சூப்பர். எங்க மணாலி போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டு இருக்கோம். அதே தான் இங்கேயும். சார் இருக்கு இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா. நீங்க 2 பேர் டெம்பரேச்சர் லோ ஆகும் நினைக்கிறேன் போக போக. சூப்பரா. இங்க மணாலில வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஹெவி ஸ்னோ இருக்குன்றாங்க. இருந்தா நல்லா இருக்கும். நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு ப்ரெடிக்ஷன் இருக்குன்னு. ஆமா, சாயங்காலமே இருக்குன்றாங்க. நம்ம எப்ப போய் சேர போறோம் தெரியல. இன்னும் இங்க 84 கிலோமீட்டர். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. ஓகே மேம், ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த போறதுலே இந்த ரிவர் கிராசிங் தான் ரொம்ப அழகா இருக்கு. அந்த கிரீன் கலர்ல இருக்கிற அந்த வாட்டர் வந்து பார்க்கவே சூப்பரா இருக்கு. அவ்வளோ பெரிய மலையில அந்த வெஹிக்கிள் எல்லாம் போறது இங்கேருந்து பாக்குறச்சு ரொம்ப அழகா இருக்கு. என்னால் நம்பவே முடியல, இப்படி ஒரு இயற்கையை நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் கீழே பாருங்க, என்ன ஒரு 2 பக்கம் மலைக்கு நடுவுல ஒரு ரிவரு, அவ்வளோ கிரீனிஷா, அவ்வளோ பார்க்க அழகா இருக்கு. கீழே இறங்க முடியாதுல்ல. ஸோ அந்த ரிவருக்கு மேலே பார்க்கும்போது பாருங்க, அங்கே டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நாங்கள் பறக்குது அப்படின்ட்டு. அதுக்கு மலைக்கு நடுவில் போகிறது ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கும்போது. அங்கே ஒரு டனல் இருக்கு பாருங்க, அந்த டனல் தான் நம்ம உள்ள போக போறோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, 2 மலை நம்ம சென்டர்ல போக போறோம். ஸோ அதே பியூட்டிஃபுல். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஷிப்ல சார் ஒரு போட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க பாருங்க, அல்டிமேட்டா இருக்கு. இவ்வளோ பெரிய இடத்துல அங்க ஒரே மட்டும் தான் பயணம் பண்றாங்க. ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு கிளியரா தெரியும்ன்றது தெரியல. அங்க பாருங்க, என்ன ஒரு பியூட்டி. அது மாதிரி அவங்க லோக்கல் பீப்புள் நினைக்கிறேன், பட் யாரும் டூரிசமா இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு. அடுத்த பிளேஸ் போயிட்டு காட்டுறேன். ஸோ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த காசுக்கு பைசா வசூல். ஸோ பியூட்டிஃபுல், அற்புதமா இருக்கு. இந்த இயற்கையை அடிச்சுக்கிறதுக்கு இயற்கையால மட்டும்தான் முடியும். அபூர்வம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். நம்ம டீம் அப்படியே வந்த டீம்னா அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு மணியெல்லாம் சைலண்ட் ஆகிட்டாரு. மணியன் கல் விட்டு இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் டைம் தான், அப்போ செகண்ட் ஓகே ஆகிட்டார். மைண்ட்ல ஃபீல்ல இருக்காரு, என்னன்னு தெரியுது அவருக்கு. இங்கேருந்து கிளம்புறதுக்கே எனக்கு மனசு வரல. என்ன பண்றது, மணாலி ரோப்ல மேலே ஏற்றிடுங்க. மணாலி அழைக்கிறது இல்லை. ஓகே, பாய். ஸோ லேண்ட் ஆக போகிறோம். அழகாக போயிட்டு அதான் ஒரு சத்தம் கூட எல்லாமே அழகாக ரீச் ஆகிறது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அப்படிங்களா? இங்க பாருங்களேன், ஒரு இடத்துல கூட இந்த ஒராசலோ எதுவுமே இல்லாம அவ்வளோ நீட்டா அழகா பெர்ஃபெக்டா லேண்ட் ஆகுது.
எல்லாம் ஆட்டோமேட்டிக். சென்சார் அதான் ஆட்டோமேட்டிக் அந்த சென்சார் பாஸ் ஆனோடனே அப்படின்னு ஓப்பன் ஆகுது. அடேங்கப்பா.